ஹாய் கைஸ், நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே vlog தான். கண்டிப்பாக இன்றைக்கி ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. எல்லாருமே எண்ணெய் தேய்ச்சி தலை குளித்து கோவிலுக்கு போவோம். மோஸ்ட்லி சனிக்கிழமை அப்படின்னா ரெகுலராக கோவில் போகணுன்ட்டு போன வீக்லேருந்து ரெகுலராக போயிட்டுருக்கோம். ஒரு வேண்டுதல் ஒன்று, அதனால் ரெகுலராக கோவில் போயிட்டுருக்கோம். ஈவினிங் சமைச்சிட்டு கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜ் குருமா தான் செஞ்சிட்ருக்கேன். அதிகமான குவான்டிட்டி இல்லை, கொஞ்சமாக வெஜ் குருமா செஞ்சுட்டு கூட இடியாப்பம் பசங்களுக்கு மட்டும் செஞ்சிட்ருந்தேன். இடியாப்பம் இன்றைக்கி ரொம்ப சொதப்பிடுச்சுங்க, ஏன்னே தெரியல. பட் நான் எப்போ செஞ்சாலுமே நல்லாயிருக்கும். பேக்கெட் மாவுன்றதாலையா என்னன்னு தெரியல, நம்ம வீட்டில் அரைச்சிருந்தாவே நல்லாயிருக்கும் போல். வீட்டில் நான் ஒரு 5 to 6 hours நல்லா ஊற வச்சு அரைப்பேன், அதுவே நல்லாயிருக்கும். பட் இது பேக்கெட்டில் வாங்கிட்டு நல்லா இத்தனைக்கும் நல்லா வறுத்துட்டு தான் செஞ்சேன். பட்டு எப்படி சொல்கிறது, இடியாப்பம் நல்லா தாங்க வந்தது. அந்த சாஃப்ட்னஸ் இல்லை, கொஞ்ச நேரம் பிறகே கொஞ்சம் ஹார்டாகிடுது. ஒரு ½ அன் ஹவருக்கு குள்ளவே எப்படி சொல்கிறது, நம்ம அப்படியே ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சா அப்படியே இருக்கும். பட் உடனடியாக ஹார்டாகிடுச்சு. பட்டு எனக்கு அதனாலே நான் பாதி தான் செஞ்சுட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டேன். மனசே சரியில்லை, என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு பசங்களுக்காக வீட்டில் இருக்காங்களேன்னு செஞ்சால் இந்த மாதிரி ஆகுதே அப்படின்ட்டு ஒரு மனசு கஷ்டமாயிடுச்சு. யாருக்கெல்லாம் வெஜ் குருமா வித் இடியாப்பம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். பார்த்துட்ருந்தாங்க அத்தை என்ன செய்கிற அப்படின்ட்டு. ஆனால் இந்த மாதிரி சாஃப்டாக தான் வந்தது மாவு, பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது, கையில் ஒட்டாமல் சாஃப்டாக தான் வந்தது. மோஸ்ட்லி நம்ம பிசிய கையில் ஒட்டாமல் தான் வரும் மாவு. நம்ம கடைசியாக சப்பாத்தியே சுட்டலாமா அப்படின்னு ஒரு யோசனை போயிடுச்சு. பட் இட்லி மாவும் இருந்தது. கொஞ்சமாக இடியாப்பம் செஞ்சு இன்ஸ்டண்ட்டாக துதிக்குட்டிக்கு மட்டும் ஊட்டுற மாதிரி உடனடியே செஞ்சு உடனடியே ஊட்டிட்டேன் துதிக்குட்டிக்கு. குட்டிங்கெலாம் தோசை சுட்டு கொடுத்தேன். பட் பரவாயில்ல, எனக்கு இடியாப்பம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி பசங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், இப்படி தான் கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி மொறு மொறுன்னு வந்தாவே அது ஹார்டாக வரும்னு நான் ஃபஸ்ட்டே நினச்சேன். எப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாக வரும், எந்த ஒரு இதுவாகும் போது இந்த மாதிரி கட் ஆகாமல் வரும். இது கொஞ்சம் கொஞ்சம் கட்டாகி விழுந்திருந்தது. பட் ஃப்ளூவண்ட்டாக வரும். இன்றைக்கி என்ன டின்னர் அப்படின்னா வெஜ் குருமா ப்ளஸ் இடியாப்பம் தான். உங்கள் வீட்டில் என்ன டின்னர் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு சண்டே நல்ல நான்வெஜ் விலாகோடு நம்ம சந்திக்கலாம். இன்றைக்கி பர்த்டே, மேரேஜ், ஆனிவர்சரி அப்படி இருக்கவங்க எல்லாருக்குமே என்னோடய விஷஸ்ஸு. டின்னர்லாம் முடிச்சுட்டு துதிக்குட்டிக்கு சாப்பாடு ஊட்டிட்டு கோயில் கிளம்பியாச்சு. விளக்கு எப்போவுமே மாவிளக்கு போடணும், ஏழுமலையாருன்னு சொல்லக்கூடாது, பெருமாளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே சொல்லி பழக்கமாகிடுச்சு. பெருமாளுக்கு விளக்கு போட்டு சப்பாத்தி நைட்டு வெஜ் குருமா வச்சு நான் சாப்பிட்டேன். அவ்வளோதாங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.